மீனா மீனா அப்பா ஐயோ நம்ம வில்லம் போயிட்டான். விஜய், என்ன உடனே உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடு. இனிமே ஒரு நிமிஷம் கூட உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. என்னால மட்டும் உன்னை பிரிஞ்சு இருக்க முடியும் நினைச்சியா? நான் உன்னை எங்க வீட்டுக்கு கூட்டு போனா உங்க அண்ணன் எங்க அம்மா அப்பவும் உயிரோட விட மாட்டான். நம்மால யாருக்கும் பிரச்சனை வேணாம். நம்ம 2 பேரும் இந்த ஊரை விட்டு எங்கேயாவது ஓடி போயிடலாம். சரி விஜய், நீ எங்க இருந்தாலும் நான் உன் கூட இருக்கணும். அதான் எனக்கு வேணும். வா போலாம். அங்க போலாம். மீனா, மழை வட்ட வரைக்கும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு போலாமா? அது சரி, இங்க பாரு, என் ட்ரெஸ் எல்லாம் தொப்பு தொப்பையா நனைஞ்சிருச்சு. குளிர் வேற அடிக்குது. நான் என்ன பண்ணட்டும்? குளிர் தானே கட்டி பிடிச்சிக்கோ. நானா வேணா நான் சொல்றேன். இந்த குறும்பு தானே வேணாங்கிறது. சரி சரி, உன் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி காய போடு, அப்புறமா எடுத்து கட்டிக்கோ. அப்ப நீ கண்ண முடிக்கிறியா? எதுக்கு? ப்ளீஸ் 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 கண்ணா, கண்ண முடிக்குமா? ஓகே ஓகேயா? ஏய் அப்பா, திருடா, ஒத வாங்குவ. டேய், அங்கே நில்ல. இங்க வராத, அங்கே நில்லு. இங்க வராத. என்ன பண்றா ஏது பண்றா ஒன்னும் தெரிய மாட்டேங்குதே. ஐயோ, என்ன இவ கண்ணை கட்டி காய விட்டால? ஏ மீனுக்குட்டி, என்னடா பண்ற? ஐயோ, எல்லாத்தையும் ஊத்துட்டியா? நீ தானே எல்லாத்தையும் அவுத்து காயப்பட சொன்ன. ஏ மீனுக்குட்டி, நான் பார்த்தா பரவாயில்ல, வேற எவனா பாத்துட போறான். இந்த சட்டை கொடுக்குறேன், போட்டுக்கோ. குட் பாய், சொன்ன பேச்சு கேட்ட. ஹாய், Dress கியூட்டா இருக்கு. ஐயோ, அடி அருமை தங்கச்சி, ஆத்தா மடி மறக்கிறதுக்குள்ள ஆம்பளை மடி சோகம் கேக்குதாடி?
இனிமே என் தங்கச்சியை கனவுல கூட நினைக்க கூடாது. கனவுல மட்டும் இல்ல, என் வாழ்க்கை பூரா அவளையே தான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன். ஆத்தாப்ப செஞ்ச பாவம் பிள்ளைங்களை சேரும்பாங்க. இப்போ புள்ள செஞ்ச பாவம் ஆத்தாப்பன சேரட்டும். நாளைக்கு இவன் குடும்பத்தையே உயிரோட சமாதி கட்டுங்களா? பெருமாள் கோயில் பக்கத்துல அத்தை மாமா விஜய் 3 பேர்த்தையும் உயிரோட சமாதி கட்டுறான் அந்த பொன்னப்பழம். இது பக்கம் வேண்டாம் மச்சான், சின்ன வாய்க்கால் பக்கமா குறுக்குழியில் போயிடலாம். சீக்கிரம் கட்டுங்க, செங்கத்துக்கு வைங்கடா. மாலை மாலை நாட்டுண்டா வேலை பாரும்மா. ஆஹா, என்னமா அழகா கட்டிட்டு இருக்கானுங்க. காதலிச்சவளுக்கு சமாதி கட்டினதா கதையில கேட்டிருக்கேன். ஆனா நான் காதலிச்சவன் குடும்பத்தையே சமாதி கட்டுறேன். இனிமே இந்த ஊருக்குள்ள எந்த பயலும் என் தங்கச்சியை ஏறெடுத்து பார்க்க கூடாது. இத பார், என்ன வேணாலும் பண்ணு, எங்க அம்மா அப்பா விட்டுடு, தயவு பண்ணி விட்டுடு. நீ பழி வாங்கணும்னு நினைச்சா என்ன வெட்டி கொண்டுடு, என் புருஷனையும் பிள்ளையும் விட்டுடுப்பா. அது இப்படி ஒருத்தரை விட்டு ஒருத்தர் உயிரோட இருப்பீங்க. அதான் மொத்தமா சேர்த்து சமாதி கட்டுறேன்.
மூடிய மேல போட்டு மூடுங்கடா. மூச்சு முட்டி சாவட்டும். குடும்பமே க்ளோஸ். அப்பா, பாண்டி வந்துட்டியா? யாருப்பா இந்த வேலையை செஞ்சது? எல்லாம் அந்த பொறிக்கு பொண்ணு தாப்பா. பாண்டி, வந்தது வராதுமா அருவாள் எடுத்துக்கிட்டு எங்கப்பா போற? அவன் தலையை சீவம் விட மாட்டாமா? வேண்டாப்பா, வேண்டாம் பாண்டி. இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் வந்திருக்கிற. மறுபடியும் ஒருத்தனை வெட்டிட்டு நீ ஜெயிலுக்கு போக வேண்டாப்பா. 1000 அருவா சாதிக்க முடியாதத அன்பால சாதிச்சிடலாம். ஆத்திரப்படாம அம்மா சொல்றது கேளுப்பா. எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. விதைக்கிறவன் ஒருத்தன், வெள்ளாம எடுக்கிறவன் ஒருத்தன், உழைக்கிறவன் ஒருத்தன், உட்கார்ந்து சாப்பிடுறவன் ஒருத்தங்கிற கதையெல்லாம் இனிமே இந்த ஊருக்குள்ள நடக்க விட மாட்டேன். இங்க நீதி நேர்மை இதுக்குத்தான் இடம். இத மீறி எவன் நடந்தாலும் நான் பேச மாட்டேன். அருவாதா பேசு.